அண்மை செய்தி. கடலூர் சிப்காட் வளாகத்தில் உள்ள சாய தொழிற்சாலையில் உற்பத்தியை நிறுத்த அந்நிறுவனம் முடிவு செய்திருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். கடலூர் சிப்காட் வளாகத்தில் உள்ள சாய தொழிற்சாலையில் உற்பத்தியை நிறுத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது, உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தொழிற்சாலையிலிருந்து கழிவுநீர் பாய்லர் வெடித்ததில் 31 பேர் பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. குடிகாடு பகுதியில் கழிவுநீர் புகுந்ததில் பலருக்கு கண் எரிச்சல், மூச்சு திணறல் போன்றவை ஏற்பட்டது. விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் நம்முடன் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், ஏற்கனவே பொதுமக்கள் மத்தியில் குற்றச்சாட்டு எழுந்தது, ஆலையை மூட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. தற்போது யார் உத்தரவிட்டிருக்கிறது, விவரம் என்ன? இந்த விபத்து குறித்து காவல்துறை, வருவாய்த்துறை, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தொழிற்சாலை பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட 4 துறையும் இணைந்து அந்த விபத்து குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் முதல் கட்டமாக தொழிற்சாலையின் உற்பத்தியை நிறுத்த வேண்டும் என நேற்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் வருவாய்த்துறையும் வலியுறுத்தினார்கள். ஆனால் உடனடியாக நிறுத்தினால் அங்க இருக்கும் மிஷினரிகளுக்கு பாதிப்பு ஏற்படும், அதனால் மற்ற விபத்துகள் ஏற்படும் என்று நிர்வாக தரப்பில் சொல்லப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் என்று நேற்றே கூறியிருக்காக முறையான நோட்டீஸும் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தான் தற்போது அந்த உற்பத்தியை தற்காலிகமாக நிறுத்துவதற்காக நிறுவனம் ஒத்துக்கொண்டுள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனத்திற்கு தேவையான பாதுகாப்பு அம்சங்கள் அனைத்தும் செய்யப்பட வேண்டும். என்னென்ன பாதுகாப்பு செய்ய வேண்டும் என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் தொழிற்சாலை பாதுகாப்புத்துறையும் இணைந்து கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் மீண்டும் ஆய்வு செய்த பிறகுதான் அந்த தொழிற்சாலையில் உற்பத்தி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. காவல்துறை நேற்றே 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்கிறது. குறிப்பாக தொற்று ஏற்படுதல், சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுதல், மிஷனரிகளை அஜாக்கிரதையாக கையாளுதல் உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் நேற்று வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த தொழிற்சாலையின் உற்பத்தியை நிறுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு முழுமையான விசாரணைக்கு பிறகு அந்த தொழிற்சாலை மீது பல்வேறு விதமான நடவடிக்கை எடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போதைய பொறுத்தவரைக்கும் தொழிற்சாலை இன்று வரை உற்பத்தி செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த உற்பத்தியை நிறுத்தி இருக்கிறார்கள். தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.